Taste the Daily. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மேம்பாட்டுப் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் 150 கோடி ரூபாயில் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி 2022 அடிக்கல் நாட்டப்பட்டு மின்னல் வேகத்தில் துவங்கிய இந்த பணிகள் கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கவில்லை என கூறி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. பின்னர் கடந்த 2024 ஜூனில் மீண்டும் இந்த பணிகள் துவங்கிய நிலையில் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் மீன் விற்பனை பெரிய அளவில் சரிந்து தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசு மாநில அரசு 97 கோடி ரூபாய் ஒதுக்கிறாங்க. நம்ம நவீன முறையில் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு. ஆனால் அது ஆமை வேகத்தில் போயின்னு இருக்குது. எப்படின்னு தெரியல. அது ஒரு கோரிக்கை நாங்களும் வச்சுக்கிறோம். எங்கள் சங்கத்திலையும் கோரிக்கை வச்சுக்கிறோம். பாதாள சாக்கடை கேட்டுக்கிறோம். அந்த வசதி ஒன்றும் செய்து கொடுக்கல. ஐமாக்ஸ் லைட்டு கேட்டுக்கிறோம். இங்கே நாகராஜ் தோட்டம் அணைந்தனத்துக்கு ஐமாக்ஸ் லைட்டு கேட்டுக்கிறோம். அதை பூண்டித்தாங்கம்மாள் தெருவுக்கு ஐமாக்ஸ் லைட்டு கேட்டுக்கிறோம். அந்த வேலையும் செய்து கொடுக்கல. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் இந்த மழையானது வரும் 11ஆம் தேதி வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வங்கக்கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அரபிக்கடல் பகுதியில் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வரும் 9ஆம் தேதி வரை காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.